ஆரம்பித்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தென்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி விசிட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முக்கிய தலைவரை சந்திக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. பிரைம் ஊடகங்களில் வந்திருக்கிறதுனால நம்ம அதை கேள்வியாக முன் வச்சுருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியில் மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி, இந்த கொடூரமான ஆட்சி, ஏன்னா போதைப்பொருள் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, இன்னைக்கு காலையில் 1 மணி நேரத்தில் மட்டும் 8 இடத்துல செயின் பறிப்பு சம்பவங்கள், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள், பட்டப்பகல் படுகொலைகள், காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு கொஞ்சமும் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பொதுமக்கள் காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சட்டத்தையும் காவல்துறையும் தங்களுடைய ஏவல்துறையாக பயன்படுத்தி கொண்டு எதிர்குரலை நசுக்குகிற ஒரு போக்கு, இதெல்லாம் பார்த்து மக்கள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. மக்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நல்ல கூட்டணி அமையும். இல்லை, இந்த பயணம் பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பம் ஆயிடுச்சு, அதற்கான பயணம் தான் இது அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு கருத்து எழுப்பப்படுகிற பட்சத்தில் அதற்கான பதிலை சொல்லுவதற்கான காலம் இப்பொழுது இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சந்திப்புகள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணி முறையாக உருவாகும் என்று சொன்னால் அது உங்களுக்கே தெரியும். கூட்டணி பற்றி பேசுவதற்கான பதவியிலோ அல்லது அதை பற்றின புரிதலோ, ஆனால் ஒருவேளை நான் ஜோசிகாரராக இருந்தால் கூட சொல்லுவேன், இல்லைங்க இந்த மாதிரி வரும் அப்படின்னு. அதுவும் இல்லை. 2 பொசிஷன்லையுமே நான் இல்லாதனால என்னால் அதை தெளிவாக சொல்ல முடியாது. நடக்கிற காட்சிகளை உங்களை போன்று நாங்களும் பார்த்து கொண்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை முன்னாள் அமைச்சர்களாக முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அவருக்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் நடைபெற்றது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா லண்டன் பயணத்துக்கு முன் பின் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப காரசாரமான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. அவங்க தானாகவே முன் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் வாசிச்சிருந்தாங்க. எங்களுடைய தலைவர்களை பற்றி மோசமாக பேசிட்டாரு, விமர்சிச்சிட்டாரு, கூட்டணியில இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா, இனி இந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியில போனாங்க. மீண்டும் கூட்டணி இணைப்பு அப்படின்னா அந்த தொண்டர்களும் சரி, அதை எப்படி பார்க்குற மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு அவசியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியலையே. அரசியலை ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் எந்த கட்டத்தில் போய் நிற்கிது. ஏன் அப்படின்னா லண்டன் பயணத்தை நான் அடிக்கடி பேசுகிறேன். லண்டனுக்கு முன் பின்னு பிரித்தா லண்டனுக்கு முன் இருந்த அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வேறு மாதிரி இருந்துச்சு. செய்தியாளர் சந்திப்புகள் இல்லை அதிமுக தொடர்பான விமர்சனங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. லண்டன் பயணத்துக்கு பின் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாரு. ஒன்லி திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சாஃப்ட் கார்னர் வரும்ல, அதே தான் அதிமுகட்டையும் அதே சாஃப்ட் கார்னர் தான் இருக்கு. எங்களோட ஒரே எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களில் ஒரு மிக முக்கிய பேசு பொருளாக, மக்களிடம் மிகப்பெரிய பேசு பொருளாக, ஒரு மீடியா அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுற ஒரு லீடர், ஒரு கவனிக்க தகுந்த கவனிப்பு அதிகம் பெற்ற சக்தி வாய்ந்த தமிழக அரசியல் தலைவராக இருப்பதனால உங்களால் இந்த லண்டனுக்கு முன் லாப்பின்லாம் கூர்ந்து கவனிக்க முடியுது. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா கவனிக்கிற இடத்துல அவங்க இல்லை. உதாரணத்துக்கு காங்கிரஸினுடைய தலைவர் இருக்காரு, அவர் எப்போ எப்படி பேசினாருன்னு கேட்டால் சத்தியமாக உங்களுக்கு தெரியாது. இவர் கவனிக்கிற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கவனிக்கிறீங்க. அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த லாஜிக் இருக்கு இல்லைங்களா, சார் இப்படி பேசினார் அப்படி பேசினார், அந்த லாஜிக்கெல்லாம் தாண்டி நாங்கள் கவனம் செலுத்துவது மக்கள் அரசியல். மக்களுக்கு எது பிரச்சனையோ, மக்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அதிமுக்கிய தேவையாக இருக்கிறத ஒழிய, இன்றைக்கு அதிமுக்கிய தேவை இந்த திமுக என்கிற ஒரு பேய் ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும். அதை நோக்கி நாங்கள் யோசித்துக்கொண்டோம்.